உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி மட்டும் துலாமலையும், மிச்சம் ஒரு 3 பகுதியை விருச்சகத்துல அப்படி பத்திரமா வச்சுட்டு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பல நிறைந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். ஓகே, வாங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த பக்கம் விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் உங்களை எப்படி பரிணமிக்க போகிறார்கள் அப்படின்ற வரிசையில தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்போ என்னத்த சொல்ல, நட்சத்திரநாதன் உச்சமாகி உட்காந்துருக்காரு. ஊருக்கே நீங்க தான் லைட் கொடுக்குறீங்க. எப்படி இருக்கு நீங்க பார்க்க வரலாமா? அடிச்சு தூள் கலப்ப போறீங்க இந்த தடவை. ஸோ துலாம்ல ஒரு 3 பகுதியும், விருச்சகத்துல ஒரே ஒரு பகுதியும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் நவம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, உச்ச குருவை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது. அதுவும் நட்சத்திரநாதன் உச்சமாகி இருக்கிறார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், ஸ்ட்ராங்கா ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை, 4ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி பார்வை, 5ஆம் வீடு சூப்பரா இருக்கு, 6ஆம் வீடு உச்சம் வாங்கியிருக்கு. என்னத்த சொல்ல, நான் எனக்கு தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நான் இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 10 நட்சத்திரம் த டாப் மோஸ்ட் அப்படின்னா அதுல முதல் நட்சத்திரம் விசாகம் தான். இந்த தடவை அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இயங்கக்கூடிய டைம் பீரியடு இனிதே ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த பக்கம் ஒரே ஒரு பகுதி வைத்திருக்கக்கூடிய விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. சரி வாங்க, முதல்ல துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேற போகிறது. இந்த இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்த ஒரு சூரியனுடைய அமைப்பு. இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுவும் 2ஆம் வீடு ஆகிய செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டுல அவர் சூப்பரா இருக்காரு அப்படின்ற போது என்னத்த நான் சொல்ல, நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான பிராப்தம் இருக்கு. படிக்கிற குழந்தைங்க வேற லெவல்ல படிக்க போறீங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வேலைக்காக யூபிஎஸ்சி மாதிரி டிஎம்பிசி மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்களோ, அத்தனை விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வந்து சேரப்போது நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கு. நட்சத்திரநாதன் உச்சமாக இருக்கிறதல் அப்படின்றத தாண்டி அவருடைய பார்வை செலுத்தக்கூடிய இடம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் ஊருக்கே லைட்டு கொடுக்குற குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. 2ஆம் இடத்திற்கு வருமானம் வந்தே தீர வேண்டும் என்கிற அடிப்படையில், தனம் நேத்திரம் வாக்குஸ்தானம் வழுக்க போன்ற அடிப்படையில் நீங்க சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்கும். நீங்க துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் எண்ணியதெல்லாம் இடேற போகிறது, விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். செவ்வாயே காம்படிஷன். அப்ப ஏதோ ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு தயாரானீங்கன்னா சூப்பர். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு காம்படிட்டிவ் நடக்கும். நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி வீட்டிலேயே சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் எழலாம். வீட்டில் அக்கா தங்கி இருந்தா கூட தம்பி பெருசா நான் பெருசான்ற மாதிரி சின்ன சின்ன குட்டி அந்த அந்த அக்கா தம்பிக்கே உரித்தான அந்த மோதல் எழலாம். சில பேருக்கு சொத்து தகராறு வரலாம். சில பேருக்கு கடன் வாங்குதலுக்கான ஒரு அமைப்பு உருவாகலாம். 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி இருந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்லவைகள் எல்லாம் நடக்க போகிறது. யாரெல்லாம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாத்தியார் வேலை பார்க்குறீங்களோ, பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ, புரோக்கரேஜ் பண்ணுறீங்களோ, ஜோதிடராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் இருக்கீங்களோ விசாக நட்சத்திரக்காங்க எழுதி வச்சுக்கோங்க. அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. இது நவம்பர் மாதம் சூப்பராக இருக்க போகுது. தொட்டதெல்லாம் வெற்றியாக போகிறது. தூள் கலப்ப போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்துக்காக இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருந்தீங்களா, இப்போ உங்களுக்கான அங்கீகாரம் தருவதற்கான டைம் பீரியட் இனிதே மலர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே ராசி ஒரு மாதிரியான வேலையை செய்யும், ஆனால் அதுக்குள்ள இருக்க நட்சத்திரங்கள் வழியாகத்தான் அந்த ராசி தன்னுடைய தன்மையை கொடுக்கும். ஒவ்வொருத்தரையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க கோவிலுக்கு போனாலே நீங்க யாரு என்பதை உங்களுடைய நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் அடையாளப்படுத்துகிறீர்கள். இந்த நட்சத்திரம், இந்த ராசி.
என் பேர் இது இப்படிதான் நீங்க சொல்லவே போறீங்க. அப்ப நட்சத்திரத்தின் வழியாகத்தான் உங்களுடைய அடையாளம் என்பதே சொல்லப்படுகிறது பிரபஞ்சத்திற்கு. அந்த வகையில இந்த விசா நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. நட்சத்திரநாதன் உச்சமாகி இருக்கிறார். ஓகே. ஆனா 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரி அவர் வலுக்குன்றிய நிலையில இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் வக்ரம் போது தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும். உள்ளூர ஒரு பயம் வரும். என்னது இப்படி இருக்கே? அதுவும் சூரியனால கவர்மெண்ட்டு, அரசாங்கம், குடும்பம், மூத்த பிள்ளை இதை சார்ந்த ஒரு சின்ன சின்ன பயம் எட்டி பார்க்கும். கவலைகள் எட்டி பார்க்கலாம். இல்ல சில பேருக்கு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தந்தை, மாமனார் இதெல்லாமே சூரிய காரகத்துவம் இல்லையா? அது சார்ந்த சில பயங்கள், சில விஷயங்கள் எட்டி பார்க்கலாம். செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி பலம் வாங்கியிருக்காங்க. நிறைய விசா நட்சத்திரக்கார பெண்களுக்கு உங்களுடைய துணை மூலமாக ஒரு அனுசரணை, ஒரு ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆனாலுமே ஒரு போட்டி மனப்பான்மை எங்கேயோ ஒரு இலையோடும். நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை அப்படியே இலையோடிக்கிட்டே இருக்கும். இயல்பாகவே நான் இருக்கிற சொல்லியிருக்கேன். சுவாதி நட்சத்திரக்கார ஆட்களை திருமணம் செய்தவர்களும் சரி, சுவாதின்லாம் கிடையாதுங்க. துலாம் வீட்டை திருமணம் செஞ்சவங்களே கொடுத்து வச்சவங்க தான். அதுவும் விசாகம்லாம் சொல்லவே வேணாம். என்ன கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி கொள்ளுவாங்க, நம்ம வாங்கிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா வீடே நட்சத்திரமே குருவோட நட்சத்திரன்ற போது அதை பண்ணாத இதை பண்ணாத, ஆனால் அவங்க சொல்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால இந்த தடவை நிறைய இது வரைக்கும் நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்த நிலைமையெல்லாம் மாறி இணைவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுயம் அப்படின்ற இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறனால, 2ஆம் வீட்டு அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால, அந்த 2ஆம் வீடு செவ்வாயோட வீடாக இருக்கிறனால வீட்டுக்கு எப்படி வருமானத்தை விரைவாக வரவைத்தல் என்பதை பற்றி ஓடும். நிறைய லேண்டு வாங்கலாம், இடம் வாங்கலான்ற மாதிரியான ஒரு சிந்தனை மேலோங்கும். நிறைய பேருக்கு போட்டித் தேர்வுகள் மூலமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். போட்டித் தேர்வுக்கு படிக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். போட்டி நடக்கும். அந்த 2ஆம் இடமே முதல் 12 வயசு வரைக்கும் இருக்கனால, நான் எடுத்தனால இந்த டிஎம்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. யாருக்கு? துலாமில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பா அல்டிமேட் வேற லெவல் மாஸ்தரேவா. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துறாங்களே, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி ஸ்டாண்டலோனா நிற்க போறீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. பல நாளாக போராடின போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விசா நட்சத்திரக்காரர்களுக்கு நான் தான் சொல்றேன், இந்த 27 நட்சத்திரத்துல த சூப்பர் அப்படின்னா அது விசாகமாக தான் இருக்குன்றவ. அந்த அளவுக்கு மிகச்சரியான முறையான ராஜயோகமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க படிக்கிற விசா நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் சூப்பரா படிப்பீங்க. போட்டி போட்டு படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணுன்ற மாதிரி படிப்பீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு செம்மையா இருக்கு. டைம் பீரியட் சான்ஸே இல்லை. அதுவும் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறீங்க, டீச்சருக்கு படிக்கிறீங்க, ப்ரொஃபஸருக்கு படிக்கிறீங்க, பிஹெச்டி படிக்கிறீங்க, டீச்சர் ஆகணுன்ற தன்மையில் படிக்கிறீங்கன்னா செமையாக படிப்பீங்க. சூப்பராக இருக்கு. ஏன்னா 2ஆம் இடம்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில், வாயால் பிழைக்கக்கூடிய தொழில். அதில் போய் செவ்வாய் உட்காந்துருக்காருன்ற போது வாவ் சூப்பர். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு செம்மையாக இருக்கு. நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. குவா குவா சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்க உட்கார்ந்து நட்சத்திரநாதன் ராசியை பார்க்கறதுன்றது சாதாரண விஷயமா? சூப்பரா இருக்கு. அது உச்சம் பெற்று பார்க்கிறாருன்னு போது சொல்லவே வேணாம். விருச்ச ராசிக்காரங்களா இருக்கக்கூடிய விசாகத்துக்கெல்லாம் சூப்பரான டைம் பீரியட். அதே மாதிரி படிப்பு அப்படின்ற இடத்துல இருந்தக்கூடிய சுணக்கங்கள்லாம் மாறப்போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விசா நட்சத்திரக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியார் மூலமான ஒரு அனுசரணை, ஒரு ஆறுதல் கிடைக்க போகுது. இடம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க. இதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரத்தம் சூடாகி ஜெயிக்கணும், ஸ்டாண்டர்டோடு நிற்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் மேலோங்க போகிறது. இருக்கிறத வச்சுட்டு இருப்போன்ற மாதிரி இருந்த நம்ம எல்லாம் மாறி இனிமேல் நான் 4 பேருக்கு மதிக்கக்கூடிய தன்மையில மாறுவேன்ற மாதிரியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், இந்த வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செமையா இருக்குன்றவ. ஏன்னா 5ஆம் இடத்திற்குமே குரு பார்வைன்ற போது வாவ் வேற லெவல் மாஸ். சிந்தனை மேலோங்க போகிறது. இறையோட தன்மை பயங்கரமா இருக்கு. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகிறது. அதுவும் 6ஆம் இடத்துல சனி வக்ரமாகி அந்த 6ஆம் இடத்திற்கு குருவோட பார்வையும் பட்டு அந்த சனியும் 27ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைய போறான்னு போது 6ஆம் இடமே குணரோக சத்ரு. அந்த இடத்த சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க.
காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் 6ஆம் இடம் தான். அதனால தான் சொன்னேன். 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்டட். நிறைய சேவை பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அதுதான். வேலை எல்லாம் 6ஆம் இடம் தான். வேலை கிடைக்கலன்னு தவிச்சிங்களோ, பெர்மனெண்ட்டா ஒரு வேலையில இனிமே இந்த நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான் சூப்பரா இருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்காக எண்ணமெல்லாம் ஈடேற போகிறது. ஏற்கனவே இருக்கிற வீடு இடிச்சு கட்டலாமா, வீடு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்ற மாதிரி போறீங்க. வீடு மாற்றுறதுக்கான இடம் உண்டு. குழந்தைகள் குறித்த ஒரு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். கொஞ்சம் இது வரைக்கும் இருந்த வியாதியெல்லாம் சரியான மாதிரியான ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப நாளாக ஒரு மாதிரி போட்டு படுத்திட்டு இருந்ததெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு கண்ணுக்கு தெரியாமல் விலகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்ல காலம் பிறந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காலம் பிறந்துச்சு. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் 60 வயது தாண்டி விசாரணை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடிலிருந்து வெளியில் வரப்போறீங்க. பெரிய விஷயமே இதுதான். என்ன இருக்குன்னு சொல்ல தெரியாமல் இருக்குது. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு என்னமோ உடம்பு முடியல, ஒரு மாதிரி போட்டு படுத்துச்சு, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியலன்னு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஆரோக்கியம் மேம்பட போகிறது. அள்ளல்களிலிருந்து வெளில வர போறீங்க. கடன்லேருந்து வெளியில் வர போறீங்க. பிள்ளையை குறித்த இருந்த கவலையெல்லாம் வெளியே தீரப்போகிறது. சந்தோஷம் அல்ல திக்குமுக்காட போறீங்க. நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது. நிறைய பேரம்பத்திலாம் வந்து பார்க்க போகிறாங்க. பிள்ளைகளுடைய பேச்சின் மூலமாக ஒரு ஆறுதல் கிடைக்க போகிறது. 60 வயது தாண்டி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடு. இந்த தடவை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். நிறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா, வித்தியாசமா முத்து பார்ப்பீங்க. முத்தா? ஆமா. சிப்பிக்குள்ள இருக்க முத்து பார்க்கறது, கடல் துளி அப்படியே முத்தா மாறுறது, திடீர்னு ஒரு முத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்க கையில கேட்கறது, முத்துன்ற பேரோட சம்மந்தப்படுறது, நிஜமாவே முத்தை பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா என்ன? எப்படி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மலைத்துளி சிப்புக்குள் முத்தாக போதும், அந்த மாதிரி இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிரபஞ்சத்தின் ஒளியால் நீங்கள் முத்தா ஜொலிக்க போறீங்கன்றதை இதுதான் காட்டும். கண்டிப்பாக முத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். சிப்பி பார்க்கறது, முத்து பார்க்கறதுலாம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்ணில் பட்டே தீரும். சங்கு பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சந்தோஷம் மேலோங்க போகிறது என்பதை நினைத்து அப்படியே ஜாலியாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரித்திரம் படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. வரக்கூடிய மாதம் அதற்காக அஸ்திவாரத்தை போடும். வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான சரித்திரத்தை சொல்லும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் நவம்பர் மாதம்.